துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே கதியேதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலமாகி என்னை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே, வழி காட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என்னாலும் உன்னை தேடும் வரம் கேட்கிறேன், உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கிறேன். நீ இன்றி மண்ணில் வளமில்லையே, நிலமின்றி உயிர் வாழ்வில்லையே. என்னாலும் உன்னை தேடும் வரம் கேட்கிறேன், உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கிறேன். என்னை தாங்கும் என் தெய்வமே, என் உயிராக எழும் தெய்வமே. நிலவெங்கும் ஒளிர்ந்தாடும் வெளி மூடி பயனேது, துயர் மூடும் மனமுந்தன் அருள் காணும் வகையேது. பலனாக கை மீது வா, இங்கு புலனாகும் இறையாக வா. வழி காட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழி காட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. அன்பான இறை மக்களே, நற்கருணை ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு முன் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் மகிமையின் பிரசனத்துக்குள்ளே வந்துள்ளோம். கடவுளோடு பயணிக்கும் போது எங்கள் கால்கள் இடராதபடி காத்துக்கொள்கிற தேவன். ஆபிரகாமை ஆண்டவர் தனது சொந்த பந்தங்களை விட்டு போக சொன்ன போது ஆண்டவரை நம்பி அவர் போனார். ஆண்டவர் அவரை வழி நடத்தினார். இதோ அந்த ஆண்டவர் எங்களை வழி நடத்துவர்கள். அவரை நாங்கள் துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்த வந்துள்ளோம். ஆண்டவரை துதிக்க துதிக்க எங்கள் துயரங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். எங்கள் வேதனைகளை நீக்கி போடுவார். அன்னையர் தினமாகிய இன்றைய நாளிலே எத்தனையோ வேதனை துன்பங்கள் துயரங்களோடு இருக்க எத்தனை அன்னையர்கள் இந்த நற்கருணை நாதருக்கு முன்னாலே வீற்றிருக்கக்கூடும். வயோதிபர் இல்லத்திலே கூட இந்த நற்கருணை நாதரின் பிரசனத்துக்கு உள்ளே இருக்கும் எத்தனை தாய்மார்கள். இதோ ஒரு நாள் உங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார். பிள்ளைகள் உங்களை கைவிட்டாலும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவர் ஒரு நல்ல ஆயனாக எங்களுக்கு எம் அன்னையரை எங்களுக்கு தந்துள்ளார். நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள் என்றால் கொலோசியர் 3:20 சொல்வது போல, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள்,
முற்றிலும் கீழ்ப்படியுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. விடுதலை பயணம் 21:17 சொல்கிறது, தம் தந்தையோ தாயோ சபிக்கிறவரும் கொல்லப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. எபேசி 6:2 சொல்லுகிறது, உன் தந்தையும் தாயும் மதித்து நட என்று. விடுதலை பயணம் 21:15 சொல்கிறது, தம் தந்தையோ அடிக்கிற எவனும் கொல்லப்பட வேணும் என்று, தன் தாயையும் தந்தையை அடிக்கிற எவனும் கொல்லப்பட வேணும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. சீராக் 3:4 சொல்கிறது, அந்நியை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டிக் கொள்வர் என்று. விடுதலை பயணம் 20:12 சொல்கிறது, உன் வாழ்நாட்கள் நீடிக்க வேண்டுமென்றால் உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட. இதோ இந்த வேளையில் எத்தனையோ பேர் தாய் தந்தையரை கைவிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் சொன்ன ஒரு கதை, செல்வந்தன் அந்த ஏழை லாசரை பற்றி. அந்த செல்வந்தனுக்கு ஏழை லாசருக்கு எவ்வளவோ உதவி செய்ய இருந்தது, அவன் செய்யவில்லை. ஆனால் அவனை அடித்து துரத்தவும் இல்லை, அவனுக்கு கேடு எதுவும் செய்யவில்லை. ஆனால் அவனுக்கு நன்மை செய்ய திராணி இருந்தும் அவன் நன்மை செய்யவில்லை. அதனால் அவன் இறந்த போது எங்கே போனான்? இந்த ஏழை மோட்சத்துக்கு போனான். அந்த பணக்காரன் எங்கே போனான்? செல்வந்தன் அவன் பாதாளத்துக்கு போனான். இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகளுக்கு தம் பெற்றோரை கவனிக்க எல்லா வசதிகளும் உண்டு. உங்கள் சுதந்திரத்துக்காக பெற்றோரை கைவிட்ட நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. அந்த பெற்றோரின் கண்ணீர்கள் உங்களை வாழ விடுமா? முதியோர் இல்லை, எனக்கு அறிந்த ஒரு முதியோர் இல்லாதுக்கு போனான். எத்தனை அம்மா பணம் கொடுத்து, நல்ல பணம் கொடுத்து போட்டிருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் கண்ணீர்கள் பார்க்க முடியாது, கேட்க முடியாது. ஆனால் அவர்களை பராமரிக்கும் அந்த கன்னியாசுகள் எவ்வளவு அன்போடு, யாரோ பெற்ற பிள்ளைகள் எவ்வளவு அன்போடு அந்த அந்நியரை பாதுகாத்து கொண்டு வராங்க, அன்போடு அரவணைத்து வாங்க. உண்மையான பிள்ளைகள் அவர்களை அரவணைக்காமல் விட்ட போதும் அவர்கள் அரவணைக்கிறார். யார் கைவிட்டால் நான் உன்னை தாய் மறந்தால் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். இதோ இந்த வேளையிலே அந்த ஆண்டவரை துதிப்போம். நான் உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்ல போகிறேன். என்னுடைய அம்மா 88 வயசு வரையும் நான் பார்த்தேன் எங்கள் அம்மாவை. ஒரே ஒரு வேண்டுகோள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே ஒரு ஊழியத்துக்கு போயிடுவேன், ஒவ்வொரு காரியங்களுக்கு நான் போயிடுவேன் ஆண்டவரே, என் அம்மா நான் இல்லாத நேரம் மறித்து போகக்கூடாது ஆண்டவரே, நான் இருக்கும்போது தான் எங்களோட அம்மாவோட உயிர் போக வேணும்னு ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கெஞ்சி அதை மட்டும் நான் கேட்டிருந்தேன். ஆண்டவர் எனக்கு அதை தந்தார். நான் வீட்டில் இருக்கும்போது அன்று கூட எனக்கு ஒரு மரண வீட்டுக்கு சபத்துக்கு போக வேண்டியிருக்கு. அதுக்கு போயிட்டு வந்தபோது அம்மா என்கிட்ட வந்து சாப்பிட்டு அவங்க அதுக்கு பிறகு அமர்ந்தாங்க கட்டில். அப்படியே என் கையிலே அவங்களோட உயிர் போச்சு. என் அப்பாவோட உயிர் கூட என் கையில் தான் போச்சு. நான் அந்த பாக்கியத்தை நினைத்து எந்த நேரம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவேன். நீங்கள் உங்களோட தாயின் தந்தையை மதித்து நடக்கும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்நாட்கள் நீடிக்கும். எத்தனையோ தாய்மார் சொல்ல முடியாத வேதனை துன்பங்கள், எத்தனையோ நோய்கள், எத்தனையோ யாருமில்லாத நிலையில் அவதிப்பட்டிருக்கும் அம்மாமாரே, இந்த நற்கன்மை வீட்டிற்கும் ஒவ்வொருவரும் இந்த வேளையில் ஆண்டவரை துதிப்போம், ஆராதிப்போம். துதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர் ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. யார் கைவிட்டாலும் கைவிடாத தேவன் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. உள்ளங்கையிலே என்னை பொறைத்து வைத்திருக்கிறீரே ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவருக்கு இப்ப நன்றி கூறுவோம். இந்த வேளையில தாயின் கருவில உருவான நாள் முதல் இதோ முதுமை நிலையில் நீங்க இப்போது இருந்தா கூட இதுவரை உங்களை காத்த தேவன், எத்தனையோ துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், நோய்கள், கைவிடப்பட்ட நிலை, தனிமை,
உங்களை காத்து வருகிறார். உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன், உன் கண்ணீர்களை எல்லாம் துருத்திலே சேர்த்து வைத்திருக்கிற தேவன், உங்கள் கண்ணீர்களை விசாரிக்கிற தேவன். இதோ அந்த தேவனுக்கு இந்த வாழ்நாட்களே நீர் செய்த எல்லாவற்றுக்கும் நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நீங்கள் செய்த எல்லாவற்றுக்கும் நன்றி ஆண்டவரே. எல்லா துன்பத்தின் பாதையிலே எங்களை ஆண்டவரே தூக்கி சுமந்திங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு நல்ல ஆயனாக ஒரு தாய் தகப்பனை தந்தீங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துங்க. அந்நாளின் கண்ணீருக்கு பதில் கொடுத்தது போல எங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. சுசன்னாவை ஆண்டவரே தன் கொலை செய்கிறதுக்கு ஆண்டவரே தீர்ப்பிட்ட போதும் ஆண்டவரே சுசன்னாவை நோக்கி ஆண்டவரே கதறினாள் ஆண்டவரே. அந்த கண்ணீருக்கு பதில் கொடுத்து தானியேலை அந்த இடத்துக்கு அனுப்பியது போல ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை அனுப்புகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பாமை துதிக்கிறோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கைகளை உயர்த்தி சொல்வோம். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எல்லாரும் துதிப்போம். ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya, 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 ஹalleluya. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். என் நேசர் தேற்றுவார், என் நேசர் தேற்றுவார். Hallelujah. 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 பிரியமானவர்களே, என்றுமுள்ள தேவன், மரணத்தை வெற்றி கொண்ட ஆண்டவர், உயிருள்ள ஆண்டவர் எங்கள் முன்னே இதோ இந்த வேர்பும் தொலைக்காட்சியின் ஊடாக எங்கள் இல்லம் தேடி எங்களை ஆசீர்வதிக்க ஆசையாய் வீற்றிருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் நன்றியை ஆண்டவருக்கு கொடுப்போம். பிரியமான பிள்ளைகளே, இந்த நிமிஷம் நீங்கள் ஆண்டவரை பார்க்கிற அந்த நொடி நீங்களும் கூட உடைக்கப்பட்டவர்களாக, வாழ்க்கையில் பொருளிழந்து பல நேரங்களில் யாரிடமும் சொல்ல முடியாத வேதனையை சுமந்தவர்களாக ஆண்டவரை பார்க்கின்றீர்களா? ஆண்டவர் உங்களை உற்று பார்க்கிறார். எனக்கு அருமையானவர்களே, சமாரிய பெண்ணுடைய வாழ்விலே மற்றவர்கள் எல்லோரும் அவளை பார்த்தார்கள். அவர்களை
ஊரில் இருந்த எல்லோரும் பார்த்தார்கள். ஊரில் இருந்த பலர் அவரோடு கதைத்தார்கள். ஆனால் எல்லோருடைய பார்வைகளும் அவள் இடத்திலே குற்றம் கண்டுபிடிக்கின்ற பார்வைகள், அவள் பாவத்தை சொல்கின்ற பார்வைகள், அவளுடைய இயலாமையை கூறி அவளை கூண செய்கின்ற, வெட்கமடைய செய்கின்ற பார்வைகள். எல்லோருடைய பேச்சுகளும் அவள் வாழ்க்கையை அழிக்கின்ற பேச்சுகள். அவர் என்றோ செய்த பாவத்தை சொல்லி காட்டி அவளை இல்லாமல் செய்கின்ற பேச்சுகள். ஆனால் எல்லா நாளும் போல ஒரு நாள் அவள் வாழ்க்கையில் வித்தியாச நாளாக அமைந்தது. அந்த நாளில் தான் ஆண்டவரை அவர் பார்த்தார். இவ்வளவு நாள் பார்த்தவர்களை விட ஆண்டவருடைய பார்வை வித்தியாசமானதாக இருந்தது. இவ்வளவு நாள் பேசினவர்களுடைய விட ஆண்டவருடைய பேச்சு வித்தியாசமாக இருந்தது. ஆண்டவருடைய ஒரு பார்வையிலே, மகளே நான் உனக்காக இருக்கிறேன் என்ற செய்தியை ஆண்டவர் சொன்னார். அவருடைய ஒரு பார்வையிலே, மகளே உன் குற்றங்களை அல்ல உன்னுடைய உள்ளத்தை நான் பார்க்க வந்தேன் என்று சொன்னார். அவருடைய ஒரு வார்த்தையிலே உணர்ந்து கொண்டார், இவர் மெசியா என்று சொல்லி. பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் இதுவரை கடந்து வந்த மனிதர்கள், கடந்து வந்த பாதைகள் எல்லாம் அப்படியானதாக இருந்தாலும் கூட, இன்று இதோ இந்த நற்கருணையிலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய மகனையும் மகளையும் கணவனையும் மனைவியும் பார்க்கின்ற ஆண்டவர் வித்தியாசமானவர். வித்தியாசமானவர். அவருக்கு எல்லாம் தெரியும். எங்கள் மனதில் உள்ள வேதனைகள், கஷ்டங்கள் யாரிடமும் சொல்லாமல் நாங்கள் இரவிலே தனியாக தலையணைக்குள் முகத்தை மூடி அழுது அந்த நிமிஷங்கள் அனைத்தையும் அறிந்திருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் இயேசு இடத்திலே ஒப்பு கொடுப்போம். விசேடமாக இந்த ஒரு நாளிலே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். விசேஷ விதமாக நற்கருணை ஆண்டவரிடத்தில் எங்கள் தாய்மார்களை ஒப்புக் கொடுப்போம். ஒவ்வொரு தாயையும் ஆண்டவரே தொடும். அவர்களுக்கு வாழ்வை கொடும், நிம்மதியை கொடும் ஆண்டவரே, சந்தோஷத்தை கொடும். வயோதிப இல்லங்களில் இருக்கின்ற தாய்மார்கள், கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள், யாரும் கவனிக்காமல் இருக்கிற தாய்மார்கள் அனைவருக்கும் நேரே ஆறுதலாக மாறும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுப்பா. இயேசுவே, இதோ உம்மிடம் வந்து சரணடைந்த பிள்ளைகளை பாருமையா, தூக்கி நிறுத்தும், ஆறுதலாக கொடும், ஆறுதலாக எங்கள் வார்த்தை சொல்லும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி தகப்பனே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே. போதும் ஆண்டவரே இயேசையா, நீ போதும் தகப்பனே. போதும் என் வாழ்விலே. மலை போ
செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. மாண்புயரீவர் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மாண்புயரீவர் அனுமானத்தை பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யாரவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். பரலோக அப்பத்தை அவர்களுக்கு எடுத்து கொடுத்தருளினீர். அதில் சகல மதுர இன்பம் ஒன்றாயிருந்தது. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவள் சாதனையுடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். முது திரு உடல் திரு இரத்தை வற்றி மறைப்பொருளை வணங்கு நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிமாறுமை மன்றாடுகின்றோம். என்று வாழ்ந்தால் செய்கின்றவர் நீரே.
புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் ஒன்றாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நான் உன்னை படைத்த தெய்வம், நான் உன்னை ரட்சித்த தெய்வம், நான் உந்தன் பாதையில் என்றும் வெளிச்சமாய் உன்னை ஆதரிக்கும் தெய்வம், நான் உன்னை படைத்த தெய்வம், நான் உன்னை ரட்சித்த தெய்வம், நான் உந்தன் பாதையில் என்றும் வெளிச்சமாய் உன்னை அரவணைக்கும் தெய்வம். Surakimu Verbo